இந்த சம் வந்து இப்ப ஒர்க் அவுட் பண்றேன்டா. இது ஹோம்ஒர்க்கா குடுத்திருந்தேனா இல்ல ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருந்தேனா? இல்ல எதுவுமே கொடுக்கல. இதை மட்டும் தானே கொடுத்திருந்தேன். ஓகே. ஓ இது அப்ப போன பேட்ச்க்கு கொடுத்துருக்கேன் போல இருக்கு. சரி. த கேபிட்டல் ஆஃப் ஏ லிமிடெட் என்ன சொல்றதுன்னா படிடாக்கண்ணா. இப்ப இது எல்லாமே அந்த சுத்தி சுத்தி டிவிடெண்ட், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், ஈக்விட்டி டிவிடெண்ட், ஏர்னிங்ஸ் பர் ஷேர், பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ சுத்தி சுத்தி அதுல ரெவால்வ் ஆகுறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க கண்ணா. டிவிடெண்ட் ஈல்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர். அதோட ஃபார்முலா என்னன்னா, என்னோட மார்க்கெட் பிரைஸ்ல இந்த மார்க்கெட் பிரைஸ்க்கும் டிவிடெண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்கான பெர்சன்டேஜ் என்ன? ஓகேவா? அதுதான். அதாவது டிவிடெண்ட் பர் ஷேர் டிவைட் பை மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். இந்த இந்த ஃபார்முலா தரவைட்டீங்களா ரெண்டு பேரும்? இல்ல. ஓகே. லிஸ்ட்ல இருக்கு. படிச்சிட்டீங்களா? ஓகே. பர் ஷேர் டிவைட் பை மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். என்னவா? ஆமா. இல்லன்னா நோட் பண்ணிக்கோங்க செல்லுமா. இப்பவே நோட் பண்ணிக்கோங்க. ம். Dividend yield ratio is equal to dividend per share divided by market per share into 100. அப்படியா? அடடா. இதுலயா? ஓகே. சரி, அப்ப நீங்க இந்த ஃபைல் எடுத்துக்கோங்க ஃபுல்லாவே. இந்த ஃபைல் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டேனா இல்லையா? அனுப்பலையா? அதுல தான் இருக்கா. ஓகே. அப்ப மாடியூல் 3 அனுப்பிச்சிடுறேன்டா. இதுல எல்லாமே ஃபார்முலா போட்டிருக்கேங்கண்ணா. உங்களுக்கு வேணா எழுதிக்கோங்க, இல்ல இது அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எப்படிதான். எழுதிக்கோங்க. ஆ டிவிடெண்ட் ஈல்டு எழுதிட்டீங்களா? எழுதிட்டு தான் சொல்லுங்க. ரைட். இப்ப பாருங்க கண்ணா, ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் எவ்வளவு சொல்றான் அப்படின்னா, ஈக்விட்டி டிவிடெண்ட் பெய்டு வந்து 20%. அதாவது 10 ரூபாயில 20%. 10 ரூபாயில 20%னா எவ்வளோ? 2 ரூபாய். கரெக்டா? 10 ரூபாயில 20%னா 2 ரூபாய். தட் அந்த 2 ரூபாய் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் எவ்வளோ? 50 ரூபாய். ஸோ 2 ரூபாய் டிவைடட் பை 50 ரூபாய் வில் கிவ் யூ 4%. புரியுதா? நெக்ஸ்ட் டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ இது இருக்கான்னு பாருங்களேன். டு ப்ராஃப் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்ல இல்ல டிவிடெண்ட் கவர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் செல்லம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு தான்டா டிவிடெண்ட் மேஜர் ஜங்க் போகும். ஆமா. ம். கரெக்ட். அது ஒண்ணு. இங்க வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை டிவிடெண்ட் பேயபிள் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். கரெக்ட். கரெக்ட் தான்டா.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து இந்த சம்ல கொடுத்துருக்கிறது வந்து 2,70,70,000 கொடுத்துருக்காங்க கரெக்டா? தெரியுறதாக்கண்ணா? அந்த 2,70,70,000 டாக்ஸ் எவ்வளவு போகும்? 30%. ஒரே நிமிஷம். இல்ல டாக்ஸ் முடிச்சிட்டு தான் 2,70,70,000 ஆஃப்டர் டாக்ஸ் தான் கொடுத்துருக்கான்டா. பிரச்சனையே இல்ல. இது ஆஃப்டர் டாக்ஸா பிஃபோர் டாக்ஸான்னு பாத்துக்கோங்க. செல்லம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணும்போது கான்செப்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணோம்னா பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ண ஒரு அமௌண்ட்டை தான் டிவிடெண்டா டிக்ளேர் பண்ண முடியும். அப்பனா பேட்டை தான் எடுத்துக்கணும் டிவிடெண்ட் டிக்ளரேஷன் கால்குலேஷனுக்கு. புரியுதா? என்ன புரியல? ஏன் ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு தீப்திக்கு? புரியுது, ரைட். ஸ்ரேயா புரியுதா ஸ்ரேயா? இங்க பாருங்க, டிவிடெண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, டாக்ஸ் போக மிஞ்சி கையில கம்பெனிக்கு எவ்வளோ இருக்கோ அதுல தான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இங்க 2,70,70,000 இருக்கு. இப்ப டிவிடெண்ட் இதுல இருந்து கொடுக்கணும் அப்படின்னா, இல்ல ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 3 லட்சம் இருக்கா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், 3 லட்சத்துல 10% எவ்வளோடா? 30,000. இப்ப நீங்க பாருங்க, 2,70,000 டிவைட் பை 30,000 9 டைம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னோட ப்ராஃபிட்ல, அதாவது என்னோட டிவிடெண்ட்ன்றது என்னோட கம்பெனியோட ப்ராஃபிட்ல 9 டைம்ஸ்க்கு என்னோட ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோனா என்ன அர்த்தம்னா, நீ உன்னோட பேட்டுக்கும் உனக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணதுக்கான டைம்ஸ் எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஸ்ரேயா இஸ் 4 டைம்ஸ் பிரில்லியன்ட் than எக்ஸ், தீப்தி இஸ் 4 டைம்ஸ் இன்டெலிஜென்ட் than எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ டைம்ஸ்க்கு ஜாஸ்தியா தீப்தியும் ஸ்ரேயாவும் இன்டெலிஜென்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் கண்ணா, 30,000 தான் டிவிடெண்ட், ஆனா அதோட 9 மடங்கு தான் இந்த கம்பெனியோட லாபம். அதுதான் டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ. புரியுதா? மேக் சென்ஸ்? புரியல? ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? ஆனா உங்க வாய்ஸே கேட்க மாட்டேங்குதேடா. ஹலோ? இப்ப கிட்டத்தட்ட எனக்கு கிண்டர் கார்டன் மாதிரி எடுத்து. புரியுதா? புரியுதா? அப்புறம் திடீர்னு ஒருவேளை நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன்டா. ஓகே ஃபைன். டேட்டா கேக்குதோ எனக்கு? அதான் அதான். கரெக்ட் கரெக்ட். ஓகேடா. இப்ப ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம்ல கண்ணா, எவ்வளவு கொடுத்துருக்கோம்டா? அவங்களுக்கு இந்தா 30,000 வச்சு கொடுத்துட்டோம். ரிமைனிங் பங்கு இருக்குல்ல, ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு 2,40,000 ரிமைனிங் பங்கு யாருக்குடா? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், பாவப்பட்ட ஜீவன். அவங்க எடுத்துப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கும் இதே மாதிரி கால்குலேஷன் சொல்லலாம். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு? சாரி சாரி சாரி, ஒரு நிமிஷம். ஆ, ஆமா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு ஷேருக்கு 2 ரூபாடா. அப்போ ஈக்விட்டி ஷேருக்கு எவ்வளவு? 80,000 ஷேர். 8 lakhs divided by 10 கண்ணா. ஒரு ஷேருக்கு 80,000னா ஓகேவாடா? ஒரு ஷேருக்கு 80,000னா 80,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ? 80,000 into 2, 1,60,60,000. அப்பனா என்ன அர்த்தம்? 2,40,000 after it is given to preference shareholders, 2,40,000 divided by 1,60,000 is equal to 1.5 times. புரியுதா? இங்கேயும் டைம்ஸ் தான் செல்லம். ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ டைம்ஸ் தான், ஈக்விட்டி கவரேஜ் ரேஷியோ டைம்ஸ் தான். எங்கடா 152 டைம்ஸ்? எங்க தப்பா போட்டிருக்காங்க செல்லம்மா, மாத்திக்கோடா.
நீங்களே போட்டு பாருங்களேன் உங்க கால்குலேட்டர்ல. 1.5 டைம்ஸ் தான் கரெக்ட். தப்பா போட்டிருக்காங்க. பாத்தீங்களா, நம்மள டக்குன்னு யோசிக்க வைக்கிறாங்க. ஸ்ரேயா பாருங்க, அலர்ட் ரைட். என்னது இது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே. இப்படிதான் நம்மள அப்பப்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, நம்ம சுறுசுறுப்பா இருப்போம். ஓகேவாமா? இது மாத்திக்கோங்க. இது இது நிஜமாலே நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம்டா. ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட், டாக்ஸ், இது அப்படியே இங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ரேயா. இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இபிடியா, நெட் ப்ராஃபிட் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து டிவிடெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் செல்லம். அதை இங்க அப்படியே ஐயோ சாயிரம். அதை என்ன பண்ணிக்கோங்க, லெஸ்ன்னு போட்டுட்டு டிவிடெண்ட். அப்போ டாக்ஸ்ல இருந்து அமௌண்ட் டிவிடெண்ட் கொடுத்துட்டோம்னா இங்க ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா, டிவிடெண்ட் டு ஃபர்ஸ்ட் யாருக்கு, பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, ரிமைனிங் இருக்கிறவங்க earnings available to equity shareholders. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்லடா, இதுதான்டா நம்ம இங்க பாக்குறோம். இதுதான் இந்த 2,40,000. ஓகேவா? இதுக்கு முன்னாடி 2,70,70,000 ரூபான்றது தான் இந்த ஸ்டேஜ் இஏடி. இந்த ஸ்ட்ரெச் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது. புரியுதா? டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோ. அடுத்தது பார்த்தோன்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர்ரா. இது தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம்டா, பிரச்சனையே கிடையாது. டு கிவ் யூ ஹெட்ஸ் அப் ஸ்ரேயா, ஏர்னிங்ஸ் பர் ஷேரோட கான்செப்ட் எல்லாத்துலயும் வரும், ஓஆர் தவிர. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், கார்பரேட் அக்கவுண்டிங், சகலத்துலயும் வரும். ஸ்டேஜ் 3 எல்லாத்துலயுமே வரும்டா, எல்லா சப்ஜெக்ட்லயுமே வரும். கூடவே பிறந்தது அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ? 2,40,000 டிவைட் பை ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ? 80,000. அவ்வளவுதான். 2,40,000 டிவைட் 80,000 ஒரு ஷேருக்கு இந்த கம்பெனி லாபம் பார்க்கறது 3 ரூபாய். ஓகேவா? பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ செல்லம், இந்த பிரைஸ் ஏர்னிங் செம்ம தூக்கம் வருது. யாருக்குடா? தீப்திகா? யாரோ கொட்டாவி விட்டாங்க, எனக்கு ஃபீலிங் ஆயிடுச்சு. யாரா? ஓகே, பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. இங்க பாருங்க, இந்த பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு நான் சொல்றேன். பிரைஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. பிரைஸ்னாலே டக்குன மைண்ட் எங்க போணும்? மார்க்கெட் பிரைஸ். ஓகே, அப்படியே ஸ்பிட் கொடுங்க, ஒரு பாஸ் கொடுங்க, ஒரு மூச்சு விடுங்க. ஏர்னிங்ஸ் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரணும்? ஏர்னிங்ஸ் பர் ஷேர். எப்படி எல்லாம் எடுத்திருக்காங்க பாருங்க. அப்படியே இளையராஜா எஸ்பிபி மாதிரி நம்ம ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லாம். நம்மளுக்கு தான் அந்த கனெக்ட் புரிஞ்சிக்க முடியல. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லமா. சம்டைம்ஸ்னா எல்லா ஃபார்முலாவையும் மைண்ட்ல வச்சுக்கணும்னா மைண்ட் பாவம். கொஞ்சம் இது மாதிரி ட்ரிக் வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்க க்ளூன்னு சொல்லுவோம் நாங்களாம், அந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைஸ்ன்றது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டேன்டா, ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ பத்தி தான் போட்டேன். உங்களுக்கு எப்பயாவது டைம் இருந்தா ஞாபகம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொரோனால எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒண்ணு போடுமா அப்படின்னாரு. கொரோனாலேருந்து அந்த மைண்ட் டைவர்ட் ஆகிறதுக்காக ஆக்சுவலா அதை கொடை பண்ண மறந்துட்டேன். ஸோ டு கன்க்ளூட் பண்றேன் பாருங்க. டிவிடெண்ட் ஈல்டுனா டிவிடெண்ட் பர் ஷேர் டிவைட் பை மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் இன்டூ 100. அந்த டிவிடெண்ட் பர் ஷேருக்கு வந்து 10 ரூபாய்க்கு டிவிடெண்ட் வந்து, சாரி ஈக்விட்டி ஈக்விட்டி ஈக்விட்டிடா, சாரி. ஓ சாரி, ஈக்விட்டி டிவிடெண்ட் வந்து 20%. தேங்க்ஸ்டா. 20% இன்டூ 10. ஸோ 2 ரூபாய். 2 ரூபாய் டிவைடட் பை உங்களோட மார்க்கெட் பிரைஸ் போட்டோம் நீங்க 50 ருபீஸ். 50 ருபீஸ் கொடுத்துருக்காங்கடா. ஸோ ஸ்டெப் 1 இது. ஸ்டெப் 2 டிவிடெண்ட் கவரேஜ் ரேஷியோக்கு 2 விதமா நீங்க பிரிக்கணும். ஒன்னு பேட், ஈக்விட்டி. ஏன் ப்ரிஃபரன்ஸ்க்கு பேட் எடுத்துக்கிறோம்னா அந்த அமௌண்ட் அவைலபிளா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த அமௌண்ட் அவைலபிளா இருக்கு, அதை பிரிச்சு நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுக்க போறோம். ஓகேவா? ஏன் நான் வந்து இங்க பேட் மைனஸ் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட், ஏன்னா இந்த அமௌண்ட்ல இருந்து டிவிடெண்ட்க்கு பே பண்ணிடுறோம்ல, அப்ப கொஞ்சம் அமௌண்ட் தானே கையில இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இங்க டேப்லெட் காலம் மாதிரி போட்டிருக்கேன்டா. பேட் ப்ரிஃபரன்ஷியல் டிவிடெண்ட் போக 2,40,000 ரூபாய் கையில வச்சிட்டு இருக்காங்க, கம்பெனி கையில வச்சிட்டு இருக்காங்க. இது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ஜாய் பண்ண போறாங்க. ஓகே, புரிகிறதா ரெண்டு பேருக்கும்? அடுத்தது ஏர்னிங்ஸ் பர் ஷேரோடது என்ன?
earnings available to equity shareholders divided by number of equity. செல்லம்மா இந்த earnings per share price earning ratio லாம் லைஃப் லாங் இந்த ஜென்மால யூ ஆல் கோயிங் டு பி வி ஆல் கோயிங் டு பி காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் இல்லையா? we are going to do that for our no society. இது ரெண்டுமே நீங்க மறக்கவே கூடாதுடா. இது liquidity ratio, solvency ratios, debt equity ratios மறக்கவே கூடாது. மறக்கவே கூடாதுன்னா அப்படி சொல்றேன், ஆணி மாடி அடிச்சுக்கோங்க மண்டையில. your interview questions, நீங்க யாருக்காவது இன்டர்வியூ பண்ணாலும் சரி, ஒரு ஷேர் வாங்குறதுனாலும் சரி, ஒரு ஷேர் விற்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீ இன்வெஸ்ட் பண்ண நீங்க நல்லா லொகேட் பண்ணாலும் சரி, ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா பண்ணணும்னா ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆர் ஆஸ் அ ஒரு லேமேனா ஒரு ஃபினான்ஷியல் பேசிக் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். so that you can judge the performance of a company. PE பெஞ்ச்மார்க்லாம் போடுவாங்கடா. PE பெஞ்ச்மார்க்லாம் இருக்கும். அதெல்லாம் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ அதனால மறக்காதீங்க. எக்ஸாம்க்காக படிக்கிறது சிலது படிச்சுக்கோங்க. லைஃபுக்காக சிலது மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஃபினான்ஷியல் எதுக்கா அதெல்லாம் சொல்றேன் இந்த பாயிண்ட்ஸ். அவ்வளோதான்டா, இல்லஸ்ட்ரேஷன் 8 முடிஞ்சிடுச்சு. ப்ரைஸ் earning ரேஷியோ இது கண்ணா. ப்ரைஸ்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஞாபகம் வரணும். ஏர்னிங்ஸ்னா ஐயோ இது என்ன காப்பி ஆகலக்கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. ப்ரைஸ்னா அது ஏர்னிங்ஸ்னா ஏர்னிங்ஸ் per share. ஓகே, நெக்ஸ்ட் ரேஷியோஸ் ரிலேட்டிங் டு ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இது க்ளோசிங் ஸ்டாக், பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள், சேல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் குவிக்கா ஒரு கொஸ்டின் கேட்குறேன்டா. கிராஸ் ப்ராஃபிட் 4 lakhs கொடுத்துருக்காங்க கண்ணா. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கு. ஸ்ரேயா சேல்ஸ் எப்படி நான் கண்டுபிடிக்கலாம்? நான் ஃபார்முலா கூட சொல்லிடுறேன் ஸ்ரேயா. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்டூ 100. 25 கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் 4 lakh, சேல்ஸ் எவ்வளோடா? எவ்வளோ? அவ்வளோதான்டா, சூப்பர்ரா, சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஆனா க்ளோசிங் ஸ்டாக்கும் சன்ட்ரி கிரெட்டாஸும் ட்ரெஷரண்ட் மாதிரி. இதை கண்டுபிடிச்சு இதை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இன்னொரு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி போகுது போகுது போகுது. ஆ ஆ கரெக்ட். அந்த நடுவுல போடுறோம்ல, அந்த நடுவுன்னு தான் இந்த டெட்டாஸ். இவர் வருவாரு, அடுத்தது இவர் வருவாரு, அப்புறம் தான் இவர் வந்துட்டு அப்புறம் இவர் வருவார். ஓகேவா? ஆ டேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்கண்ணா. டேட்டா எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கான். ஆனா நம்ம வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு தான் இப்ப அந்த சிறுவர் மலையில வருமே நிறைய குழப்பமா வந்து ஒரு பொண்ணு அந்த ஆடம் பார்க்கணும்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் க்ளோசிங் ஸ்டாக் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போதைக்கு ஐ வில் புட் இட் ஆன் ஹோல்ட் பிகாஸ் அ டைப் 3 ப்ராப்ளம். 8 லெஸ்டேஷன் 8 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் முடிங்க இந்த வீக்கெண்ட்ல முடிங்க. I will give you a heads up about what is called as Altman Z score. I am putting this on red because I have not taken this one for you. கொஞ்சம் இதுக்கு வந்து சஃபிஷியன்ட் டைம் இருக்கணும்டா. 45 minutes இருந்தானா அப்பதான் என்னால சாட்டிஸ்ஃபைடா உங்களுக்கு எடுக்க முடியும். ஒருவேளை ஒருவேளை தீப்திக்கும் ஸ்ரேயாக்கும் என்னதான் இருக்கு இந்த சம்ல போட்டு பார்க்கலாம்னாலும் உங்களால போட முடியும். ஏன்னா இதுக்கு 12th லெவல் ஆஃப் சமச்சீர் கல்வியோட பேக்ரவுண்ட் நாலேஜ் இருந்தா போதும் இந்த சம்முக்கு. முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்க, முடியலன்னா விட்டுடுங்க. ட்ரை பண்ணுங்க. சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நிதானமா பண்ணுங்க. நான் வந்து சாட்டர்டே நாளை கார்ப்பரேட் அக்கௌண்டிங் கிளாஸ் மட்டும் தான் வைப்பேன். வேற ஏதோ கிளாஸ் நான் as I already told, let us revisit the how it's going on. இந்த 1 week நம்ம பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப ஜாம் பேக்டு இருந்தாலும் கஷ்டம். அதுக்காக நான் ரொம்ப லூஸாவும் விட முடியாது. இன்பிட்வீனா எப்படி டிராவல் ஆகுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா சலம்? ரைட். ஆல்பேண்ட் இஸ் அ ஸ்கோர். ஆல்பேண்ட்ன்றது வரை யாருன்னா எதுக்கு இந்த ஆல்பேண்ட் வந்தாரு அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது ஒரு பாயிண்ட் இன் டைம்ல நிறைய அனாலிசிஸ் நடந்தது. ஏன் கம்பெனிலாம் தோல்வி அடையிறது அந்த மாதிரி.
ஏன் கம்பெனிகள் இவ்ளோ தோல்வி அடையுது, அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணாரு. அதுல முக்கியமான அனாலிசிஸ் வந்து ஆல்ட்மேன் பண்ணதுதான். ஓகேவா? ஆல்ட்மேன் என்ன பண்றாருன்னா 33 ஃபெயில்டு கம்பெனி, 33 சக்சஸ்ஃபுல் ஃபர்ம்ஸ். ஓகேவா? அதோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து அதோட அக்கவுண்டிங் அண்ட் நான் அக்கவுண்டிங் ரேஷியோஸ கம்பேர் பண்ணாரு. பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த அனாலிசிஸ் பேர் என்னன்னா predict predictions of corporate distress, which is otherwise called as எந்த firmsலாம் declared as sick, எந்த firmsலாம் getting into the edge of bankruptcy, எந்த firmsலாம் falling into the grounds of liquidity crunch. ஓகே, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிற firms, அதை தவிர சூப்பரா போற firms ஈக்குவலா எடுத்து அனலைஸ் பண்ணும்போது அவர் என்ன ஒப்சர்வ் பண்ணாருன்னா, ஒரு இண்டிகேட்டரோ 2 இண்டிகேட்டரோ வச்சு 3 இண்டிகேட்டரை வச்சு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அசஸ் பண்ண முடியாது. நல்லா போறதா இல்லைன்னா அசஸ் பண்ண முடியாது. மினிமம் ஒரு 5 இண்டிகேட்டராவது வேணும் கம்பெனியோட அசஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த மாடல் பேர் தான் ஆல்ட்மேன்ஸ் இசட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஃபார் corporate financial reporting, for business valuation stage 4, for strategic management stage 4, for strategic cost management stage 3. ஓகேவா? செம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்கம் எடுத்துட்டு வந்தாருக்கண்ணா. அதுல அவர் வந்து 5 ரேஷியோ பிக் பண்ணி எடுத்தாரு. பெஸ்ட் ப்ரெடிக்டர்ஸ் ஆஃப் கார்ப்பரேட் டிஸ்ட்ரக்ட்ஸ் ப்ரெடிக்ஷன். என்னெல்லாம் அந்த 5 இண்டிகேட்டர்னா, ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி பொசிஷன். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா, ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம். லிக்விடிட்டி பொசிஷன்ரா ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது. அடுத்தது வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் earnings. இப்போ ஒரு லாபம் வந்திருக்குடா, ஒரு லாபம் வருதுடா தீப்தி, நீ என்னென்ன பண்ணுவ அத? ஆ, நான் என்ன பண்ணுவேன்னா அதை திருப்பி வேற ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல நல்ல ஒரு ஷேரை பார்த்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஆ, நல்ல ஒரு இதுவோ போட்டு நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். சில பேர் அதை வச்சு இன்னொரு நியூ ப்ராஜெக்ட் கூட ஆரம்பிக்கலாம். கரெக்டா? அது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். நாலாவது லிவரேஜ், ஃபினான்ஷியல் லிவரேஜ்னு இருக்கு. அது ரொம்ப ஈஸிடா லிவரேஜ். செம்ம ஈஸி அந்த லெசன். டு மெஷர் சேல்ஸ் ஜென்ரேட்டிங் எபிலிட்டி ஆஃப் ஃபர்ம்ஸ். அதாவது அந்த ஃபர்ம் வந்து அந்த அசட்டை எவ்வளோ அழகா சேலா கன்வெர்ட் பண்றாங்க, யூட்டிலைஸ் பண்ணி சேல்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் ஆகுறது அப்படின்ற இந்த 5 டைப் ஆஃப் குவான்டிஃபிகேஷன் தான். இந்த 5 டைப் ஆஃப் குவான்டிஃபிகேஷன் 5 செலக்டட் ரேஷியோஸ் தான் ஆல்ட்மேன் இசட் ஸ்கோர் மாடலோட கிரக்ஸ். அவர் அதுக்கு வந்து ஒரு குட்டி மாடல் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காரு கண்ணா. இங்க பாருங்க, கொஞ்சம் எழுதிக்கோங்க நான் சொல்றதெல்லாம். சின்ன நோட் எடுத்துக்கோங்களேன், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க, ஆல்ட்மேன் இசட் ஸ்கோர் மாடல் 1968 போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ரீவிசிட்லாம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா,
Altman's Z score 1968. Altman Z score 1983. ஓகேவா? அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால 1968 மாடல் என்ன சொல்றதுன்னா Z is equal to 1.2x1 1.2x1 plus ஆமா 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 கரெக்ட். கரெக்ட் தான் கரெக்ட். Z is equal to 1.2x1 plus 1.4x2 plus 1.4x2 plus 3.3x3 plus 0.6x4 plus 1x5. இதை பை ஹார்ட் பண்ணிடுங்க கண்ணா. என்ன 1.2 1.4 3.3ன்றது சரிசமம். சி இதுலேருந்து இன்க்ரீசிங் ட்ரெண்டு, இதுக்கப்புறம் டிக்ரீசிங் ஆகி கடைசியா ஒன்ல லேண்ட் அப் ஆகுது. அப்படிதான் நாங்க எங்களுக்கு சார் சொல்லி தந்தார். எப்படின்னா 1.2மா அப்புறம் ஒரு 0.2 ஆட் பண்ணிக்கோ, அப்புறம் ஒரு சரிசமமான நிலை வருது 3.3, அப்புறம் ரொம்ப கீழே போய் 0.6 போயிடுறான், கடைசியா ஒன்னுக்கு வந்துடுறான். சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. உங்களுக்கு ஏதாவது க்ளூ இருந்தா கூட சொல்லுங்கடா, நான் அதை கத்துக்கிறேன். ஏன்னா எனக்கும் இது இருக்கு. ஓகேவா? இங்க பாருங்க கண்ணா. அப்படியா? ஏன்னா எனக்கு பைஹார்ட்டிங் வராது இல்லடா. அதனால சார் கிட்ட போய் சார் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க சார் அந்த மாதிரி கேட்பேன். அப்ப சொல்லுவார், இது பண்ணிட்டேன்டா, இது ஓரளவுக்கு பண்ணிட்டேன்டா. ஆனா இதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்ததுடா எனக்கு 1983. அவர் ஏன் பவர் வேஸ்ட் பண்ணாருன்னே தெரியல. டெசிமல் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு ரொம்ப. இதை நான் பண்ணிட்டேன்டா, பைஹார்ட் பண்ணிட்டேன். இசட் மேன் ஸ்கோர் 1968. 1983 ஓடது பாருங்களேன் இப்படி இருக்குடா. ஐயோ, ரொம்ப கஷ்டம்டா. ஆ எங்களுக்கு கேட்டாங்கடா. ஐயோ கேட்டு நான் வந்து என்னமோ நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அந்த 4 கொஸ்டின் குடுத்திருப்பான்ல. அதுல வந்து சும்மா இதுல இருக்கிற இப்ப வந்து 0.4 மட்டும் ஞாபகம் வச்சேன்டா. 20 ஞாபகம் வச்சுக்கல. 1 3.1 0. அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அந்த 4 எம்சிக்யூல நியரிங்கா எது வேல்யூ இருக்கு போட்டா, ஆனா அது கரெக்ட் ஆயிடுச்சு. சும்மா ரொம்பவும் டைம் வேஸ்ட் பண்ண முடியலடா என்னால. ஆ ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ட் கரெக்ட். ஓ அந்த மாதிரி. ஏய் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுக்கு நீங்களும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி தரேன். இது எப்படி சீக்வன்ஸா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி தரேன். ஆனா சும்மா இப்ப ஃபார்முலா எழுதிருங்கண்ணா. ஸ்ரேயா, ஸ்ரேயா இது ஈஸிடா ஸ்ரேயா நீனு. பிகாம் ஹார்ன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸி இது. உங்க மேம் சொல்லுவாங்களே, என்னம்மா பிகாம் ஹார்ன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னம்மா இப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அந்த மாதிரி நான் சொல்றேன். ஹார்ன்ஸ் எக்ஸாக்ட்லி. ஆமா. ஆக்சுவலா பிகாம் ஹார்ன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கர பிரில்லியன்ட் தெரியுமா தீப்தி? என்னோட என்னோட காலகட்டத்திலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். பானுரேகான்னு ஒரு பொண்ணு எக்கனாமிக்ஸ்ல சென்டம் வாங்கினாடா. பிகாம் ஹார்ன்ஸ் பயங்கரமா படிப்பா. ஸ்ரேயா விஜயலட்சுமி அஸ்வினி மாதிரி செம்மையா படிப்பா. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஹார்ன் ஸ்டூடெண்ட்னாலே. அதாவது எப்படின்னா, அவங்க எப்படின்னா சைலண்டா இருப்பாங்க, ஆனா பயங்கரமா அப்சர்வ் பண்ணிடுவாங்க. பயங்கர படிப்ஸ். டென்ஷன் டென்ஷன் வாங்க, ஆனா பயங்கரமா கரெக்ட் பண்ணிடுவாங்க. என்ன ஸ்ரேயா, இந்த ரணகலத்துல என்ன மேம் ஒரு குதூகலன்றீங்களா? எப்படியாவது உன்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி சிரிக்க வைக்கலான்னு பாக்குறேன், நீ டல்லாவே இருக்கியே. என்னடா? ஹலோ ஹலோ ஸ்ரேயா, இருக்கீங்களா? கேக்குதாடா? இப்பதான்டா கேக்குது வாய்ஸே.
ஏன்னா நான் ஹார்ன் ஸ்டூடெண்ட் மியூட் பண்ணிட்டியா? ஓ, அன்மியூட்ல தான் இருக்கலாம். கேட்கலையாண்ணா? நான் கத்தி வேற பேசுறேனேடா, இங்க வேற அந்த சவுண்ட் வரதுனால கத்தி வேற பேசுறா. ஆ, நீ பயங்கர பிரில்லியன்ட்ரா. தீப்தியும் நீங்களும் பயங்கர பிரில்லியன்ட், ஓகேவா? அதனால ஜாலியா படிங்க. நல்லா காத்தால உன்ன எழுந்து படிங்க 3:30 4 மணிக்கு, இல்ல நைட் 2 மணி வரைக்கும் படிங்க. ஜாலியா படிங்க. என்ஜாய். எழுதிக்கோங்க செல்லம். Z is equal to 1 point. படிங்க செல்லம்மா. 1 பாயிண்ட் எழுதிட்டீங்களா? எழுதிக்கோங்க கணா. x1 is equal to, இப்பதான் முக்கியமான இதுக்கு வரும். Zன்றது என்னன்னா இண்டெக்ஸிங். இண்டெக்ஸிங்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் a big population. எக்ஸாக்ட்லி. ஒரு பிக் பாப்புலேஷனோட ரெப்ரசன்டேஷன். எழுதிக்கோங்க. x1ன்றது ஒர்க்கிங் கேபிட்டல் டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ். இதுக்கு எங்க சார் வேற ஒரு இது படி சொல்லி கொடுத்தாரு. நான் காமிக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அதுவும் உங்களுக்கு சேர்த்து சொல்லி கொடுத்துறேன். அப்போ ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்க நம்ம. x1ன்றது முதல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் பை டோட்டல் அசெட்ஸ். அது வந்து அடுத்தது வந்து x2 is equal to retained earnings by total assets. அதுக்கு அடுத்தது x3 is equal to EBIT divided by total assets. EBITக்கும் லிவரேஜுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதுல படிக்கலாம் நம்ம லிவரேஜ்னு சாப்டர்ல. x4 வந்து மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி பை புக் வேல்யூ ஆஃப் டோட்டல் லைபிலிட்டி. அடுத்தது கரெக்ட். இதுடா ஃபிக்ஸட் காஸ்ட்ல இருந்து உனக்கு ஒரு ப்ராஃபிட் வருதுல, அதுதான் EBITன்னு சொல்லுவாங்க. மார்ஜினல் காஸ்டிங்ல இந்த ஃபார்மேட் ஃபினான்ஷியல். மாமா கிளாஸ் முடிச்சுட்டு ஓகே, கிளாஸ் முடிச்சுட்டு பேசுறான். ப்ராஃபிட்னு நீங்க நம்ம சொல்றது மார்ஜினல் காஸ்டிங்ல, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல EBITன்னு சொல்றோம். ஓகேவாடா? ம் என்னமோ சொல்ல மறந்துட்டேனேடா. x4 is equal to market value of equity by book value of total liabilities. சாரிடா. Market value of equity by book value of total liabilities. x5 is equal to sales divided by total assets. ஓகேவா? எழுதிட்டீங்களா? ரைட். இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு என்ன ஃபைனலா கன்க்ளூட் பண்ண போறோம்னா, ஒருவேளை இந்த இசட் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் 2.99 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இசட் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தேன் 2.99 இருந்ததுன்னா அது ஸ்ட்ராங்கான ஃபர்ம்னு அர்த்தம். ஓகேவா? நான் ஸ்ட்ராங்கான ஃபர்ம்ல என்ன அர்த்தம்னா நான் பேங்க்ரப்ட் கிளாஸ் ஃபர்ம்னு அர்த்தம். திவாலாய மாட்டாங்க. கரெக்ட். பிகாஸ் தே ஆர் ஹேவிங் அ வெரி குட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஆமா, ஸ்டேட்டஸ். இசட் ஸ்கோர் வந்து லெஸ் தேன் 1.81னா ஃபெயில்டு ஃபர்ம், பேங்க்ரப்ட் ஃபர்ம்னு அர்த்தம். இசட் ஸ்கோர் வந்து 1.81 டு 2.9 இருந்தாங்கன்னா அவங்க எட்ஜில் இருக்காங்க, எப்ப வேணாலும் தண்ணிக்குள்ள விழலாம். ஓகேவா? எப்ப வேணாலும் they might get into a they might be called as a sick company, or they may get into the corporate distress situation, they might go for bankruptcy அப்படின்றது தெரியும்ல நம்மளுக்கே. ஒரு இதுல வரும்போதே தெரிஞ்சிரும்ல. அந்த மாதிரி கேட்டகரி இது 3. இது வந்து நம்மளுக்கு 7 மார்க்ஸ்ல வருங்கண்ணா. இன்டர்லயும் 7 மார்க்ஸ்ல வருது, ஃபைனல்லையும் 7 மார்க்ஸ்ல வருது.
ஓகேவா? ஆனா நம்மளோட நல்ல நேரம் இது வந்தா நல்ல நேரம். இது வந்தாலும் நல்ல நேரம் தான். ஆனா நம்ம ஏர்லியா படிச்சு வச்சிடணும் இதை கரெக்டா. ஃபர்ஸ்ட் இது. ஆமா 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 கரெக்டா. சோ இதுதான் செல்லம்மா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றது எங்க சார் சொல்லி கொடுத்தானா, இந்த 3.3 இருக்குல்லடா, அத வந்து ப்ராஃபிட்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணுமா. நடுத்தரமா இருக்கிறது லாபம், பிஃபோர் இன்ட்ரெஸ்ட். லாபத்தை நான் எங்க ரெக்கார்ட் பண்ணுவேன்? லயபிலிட்டியில தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ லயபிலிட்டி சைடில் ஈக்விட்டி இருக்கா? ஆமாண்டா, நம்ம அங்கே தானே போடுவோம் ப்ராஃபிட்டை. லயபிலிட்டி சைடு கீழே தானே போடுவோம். லயபிலிட்டி ரிசர்வ்ஸ், அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே போடுவோம்ல. ஸோ லாபத்துக்கு அப்புறம் வர ஸ்டேஜ் வந்து ஈக்விட்டி. ஈக்விட்டி வரும்போது நான் ஆனால் மார்க்கெட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும், புக் வேல்யூ ஆஃப் லியாபிலிட்டீஸ். அப்புறம் இது இப்போ நான் ஈபிட்ன்னு வரதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்கும்? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருந்திருக்குமா? அது ரீடைன்ட் earnings. ஓகேவா? அப்படின்னு அவர் சொன்னார். டிவைட் பை டோட்டல் அசெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோக்கண்ணா. இந்த ஒன்னுன்றது ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ட்ரேடிங். ட்ரேடிங்ல நம்ம என்ன போடுவோம்? சேல்ஸ் போடுவோம். ஸோ ஒன்னுன்றது சேல்ஸ் பை டோட்டல் அசெட்ஸ். நடுவுது வந்து ஈபிட். 1.2ன்றது வந்து இப்போ நான் இங்க ஈக்விட்டி போட்டுட்டேன். இதுக்கு அசெட் சைடுக்கு நான் தான் இண்டிகேஷன் காமிக்கணும் இல்லையா? அதுதான் இங்க சேல்ஸ் பை டோட்டல் அசெட்ஸ். 1.2ன்றது ஒர்க்கிங் கேபிட்டல் பை டோட்டல் அசெட்ஸ். இது ரெண்டுத்துக்குமே அசட்டோட கனெக்ஷன்ரா. ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் நடுவுது ஈபிட். இதுக்கு முன்னாடி வந்து ரீடைன்ட் earnings. இதுக்கப்புறம் இருக்கிறது ஈக்விட்டியோட கனெக்ட் ஆகுறது. இப்படி ஹை லெவலா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இதை விட பெட்டரா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. 3.2ன்றத சமாதானபுர மனிதனே. அப்படி OWREMS. OWRMS. இ எஸ். ரெம்ஸ். வாவ்டா சூப்பர். வைஸ் ராபிட்ஸ் ஈட் மேங்கோஸ். ஏய் சூப்பரா. ஏய் போடா, சூப்பரா சொல்றடா. ஏய் நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன்டா. வைஸ் ராபிட்ஸ் ஈட் மேங்கோ ஸ்லைசஸ். தீப்தி இந்த மாதிரி இருந்தா எனக்கும் ஷேர் பண்றா. சூப்பர்ரா. தேங்க்யூ ஸோ மச்ரா. ஓகே வேடா ஸ்ரேயா. ஸ்ரேயா நீ ஒரு ஒரு நீ ஒரு பிரில்லியன்ட். இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணவங்களும் ஒரு பிரில்லியன்ட். அப்பனா நம்ம 3 பேரும் சேர்ந்து என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணோம்? நான் என்ன பிரில்லியன்ட் சொல்ல வரல. உங்க 2 பேர் கூட சேர்ந்து நானும் பிரில்லியன்ட் ஆயிட்டு வரேன்றேன். ஆக்சுவலா சில அக்வெண்டன்ஸ்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேர்ரா ஸ்ரேயா. தீப்தி, இப்போ வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1ல வந்து தேர் ஆர் 3 கேர்ள்ஸ். ஓகே. புக்ஸ் எல்லாம் சிலது எங்க மேம் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க.